ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி 2வது நாள். சேகர் இன்றைக்கி ரெண்டாவது நாளாக விவசாயம் பண்ண வந்திருக்காப்புல. தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காப்புல. நேற்று நைட்டே போட்டு எல்லாமே உழுது எல்லாம் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்துட்டாப்புல. காலையிலே எனக்கு முன்னாடியே வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. சேகர், சொல்லுங்கள், நீங்கள் இன்றைக்கி எப்படி குழப்ப போகுது? இன்றைக்கி இப்போ தான் கிணத்துல ஒயரை கொடுத்து மோட்ரு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது இருந்த பழைய மோட்ரு அண்ணா யூஸுக்காக வச்சுருந்தது. அதை கொடுத்தாப்பா அதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறோம். இது தண்ணி பத்தாது, பாயாது. இது கொஞ்சம் பெரிய சைஸ் மோட்ரு வாங்கி கனெக்ட் பண்ணி தான் தண்ணி விடணும். இப்போ டெஸ்டிங் தான் பண்ணுறோம். தண்ணி எப்படி வருது, கிணத்துல தண்ணி கிடைக்குமா, தூர் வரணுமாங்கிறதுக்காக ஐடியாவாக தண்ணியை காலி பண்ணி இதில் விட்டு தண்ணி இப்போதைக்கு அந்த மோட்ரு பத்தாது, அதுக்காக செக் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, வேறு மோட்ரு வாங்குற மாதிரி தான் கவி இருக்கும். இதுதான் காசு செலவு பண்ணி தான் வாங்கணும். அதை பண்ணியாச்சுன்னா தண்ணி ஓகே ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நாளைக்கு இன்னொரு உழவு உழுதுட்டு டிராக்டர் வச்சு ஆளை விட்டு பட்டம் கட்டி விதை போட வேண்டியது தான். இது எத்தனை நாள் பயிர் எத்தனை நாள் இதாகும்? இது எப்படியும் ஒரு 30 நாளில் காய்க்க ஆரம்பிச்சிடும் கவி. 30 நாள் காய்க்க ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து ஒரு 2 மாதம் காய் பிடிக்கலாம். கிணத்துல தண்ணி எல்லாம் எப்படி இருக்குது? வெயில் ஓவராக இருக்கு, டெஸ்டிங்காக இருக்குது. வெயில் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குது. தண்ணி தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. சரி, தண்ணி தான் கொஞ்சம் லேசாக வந்துக்கிட்டு இருக்குது. வேறு மோட்ரு தான் வாங்கணும். மோட்ரு சம்மந்தமாக எவ்வளோ காசு இருக்கா? அமௌண்ட்டு தான் 10,000 ரூபா வருங்க. பார்ப்போம், ஐடியா பண்ணுவோம். சரி சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இன்றைக்கி 2வது நாள். ஃபாலோ பண்ணுங்கள், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்ப்போம். 3வது நாள்.